ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் நல்ல ஒரு சூப்பரான எக் ரோல் தான் செய்திருக்கோம். இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் சப்பாத்தி வீட்டுக்கு செய்தேன், கொஞ்சம் போல் மீந்துருச்சு. அதை வச்சு ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஷ் செய்யலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணி செய்திருக்கோம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுதான் எங்கள் வீட்டில் மீந்து போன சப்பாத்தி. இப்போ இதுக்கு தான் நம்ம முதல்ல ஒரு புதினா சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் வச்சுட்டு கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கிட்டு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு 5 பச்சை மிளகாவும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்புக்காக வேண்டி இதில் ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட சால்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு பாருங்கள், நான் மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நல்லா ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன். இப்போது நம்ம ஒரு பவுல் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை அப்படியே அதில் உடச்சி ஊற்றிடலாம். நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு, உப்பு நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு தோசைக்கல்லை வச்சு அது சூடானதுக்கப்புறம் இதை அப்படியே இதில் ஊற்றிட்டு அப்படியே கரண்டியால் நல்லா எல்லா இடமும் படுற அளவுக்கு நல்லா ரவுண்டாக்கிக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்படியே தடவி விட்டுட்டேன் ஃபுல்லாக. இப்போ நம்ம அப்படியே சப்பாத்தி எடுத்து அது மேலே நல்லா அப்படியே வச்சு நல்லா 2 கையால் நம்ம அப்படியே அமுக்கி விட்டுறலாம். கை வைக்க முடியலன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா அமுக்கி விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா அப்படியே அதில் ஒட்டும். பாருங்கள், முட்டையும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சப்பாத்தி கூட நல்லா அப்படியே ஒட்டிருச்சு. இப்போது அவ்வளோதான், சிம்பிள் மெத்தடு தான். இதை நம்ம அப்படியே வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மீதம் இருக்க சப்பாத்தியை நம்ம செய்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம செய்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புதினா சட்னி, அதை அப்படியே எல்லாத்து படமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம பாருங்கள், நம்ம வீட்டில் காய் வெஜிடபிள்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம். மேலே நான் நல்லா கேரட்டு, முட்டைக்கோஸ், வெங்காயம், அப்புறம் குடமிளகாய், அப்புறம் வெள்ளரிக்காய், இதெல்லாம் நான் சின்ன சின்ன பீஸாக வெட்டி சேர்த்துருக்கேன். மேலே அப்படியே கொஞ்சமாக சட்னி சேர்த்துட்டு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக அப்படியே சில்லி ஃப்ளேக் காரத்துக்கு போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அப்படியே சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள், நான் சீஸ் எடுத்திருக்கேன். இதை அப்படியே நல்லா இது மாதிரி துருவி நான் மேலே போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்து சாப்பிடும் போது. அதனால் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், ஈஸி, முடிஞ்சிருச்சு. பாருங்கள், அப்படியே எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்துட்டு நல்லா அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். நம்ம இதை மாதிரி ரோல் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சு நம்ம ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கெலாம் கூட எடுத்துகிட்டு போனோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், டேஸ்டியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதே மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் ஷீட் வச்சு இங்கே பாருங்கள் நான் எப்படி மடிச்சிருக்கேன்னு. இதே மாதிரி மடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கை வைக்கணும் கூட தேவையே இல்லை, அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவுடன் உங்கள் லக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.